அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் என்எஸ் நித்யா. நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட உடல் வலிமை பற்றி. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நல்லா சிறப்பாக செஞ்சு நிறைய சாதனை செய்ய முடியும். சரி, நல்ல உடல் வலிமைக்கு என்ன செய்யணும்? 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு உணவு, அடுத்தது உடற்பயிற்சி, அடுத்து விளையாட்டு. இது 3 இருந்தாலே குழந்தைங்களுக்கு உடல் வலிமை பெறும். சரி, உணவு என்ன உணவு சாப்பிட்லாம்? சரிவிகித உணவு, சத்தான உணவு, பாரம்பரியமான உணவு, இயற்கை விவசாய பொருட்களால் தயாரித்த உணவு, அம்மா கையால் சமைச்ச உணவு, இதை தான் நம்ம சாப்பிடணும். அடிக்கடி எண்ணெயில் பொரித்த உணவு, சுகாதாரமற்ற சில வெளி உணவு, இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், இதை பற்றி பார்க்கலாம். ஆர்கானிக் காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்து வண்ணமயமான உணவு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலரை பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக இருக்கும், டெக்கரேஷன் அழகாக இருக்கும். அதை பார்த்தோன்னே எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நாவில் எச்சில் ஊறுற மாதிரி அறுசுவை உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் புது புது உத்திகளை கொண்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச முறையில் பரிமாற உணவு கொடுக்கணும். நல்ல வாசனை மிகுந்த உணவு கொடுக்கணும். உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே தரும் அம்மாவோட கைமணமிக்க உணவு தான் மிகச்சிறந்த உணவு. சரி, அடுத்தது பரிமாறும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, சுட சுட சாப்பாடு வாழை இலையில் கொடுக்கணும். அப்போ தான் மருத்துவ குணம் அதிகமாக கிடைக்கும், அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு வெள்ளி கிண்ணம், வெள்ளி தட்டு, டம்ளரில் பால், ஸ்பூனு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுவும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாட்டு மாட்டுப்பால் அது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அடுத்தது சிறுதானியம்லாம் கலந்த சத்து மாவு கஞ்சி அது கொடுக்கலாம். நீர்மோர் அடிக்கடி கொடுக்கலாம். அடுத்து ஸ்நாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், சுண்டல் வகைகள், அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். நட்ஸு இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் தேன் கொடுக்கணும் அடிக்கடி. அப்புறம் உருக்கிய நெய், நாட்டு சக்கரை, தேங்காய் இதெல்லாம் கலந்து ராகி அடை இது கொடுக்கலாம். அப்புறம் நெல்லிக்கனி அடிக்கடி கொடுக்கணும். அப்புறம் பழங்களில் வெறும் பழங்களாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, காயாக கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதில் சேலட் செஞ்சு கொடுக்கலாம். ஆவியில் அவிச்ச உணவு, அதாவது கொழுக்கட்டை, புட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நிலக்கடலை அவிச்சு கொடுக்கலாம். சோளம், கிழங்கு வகைகள்லாம் அவிச்சு கொடுக்கலாம். இது போதுமான அளவு குழந்தைங்களுக்கு அளிக்க வேண்டும். எண்ணெயில் பொரித்த உணவு மட்டும் அடிக்கடி கொடுத்துடவே கூடாது. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது அன்பாக ஒரு 2 வரியில் ஒரு மெசேஜ் போட்டு கொடுக்கலாம். அப்போ குழந்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. அன்பாய் அம்மா செய்த ஆரோக்கிய உணவு, இலையில் வைத்து தந்த மொய்க்காத உணவு, உடலை நன்கு பேண ஊட்டச்சத்து மிக்க உணவு, எடுத்து பார்க்கும்போதே 7 ஊருக்கு மனம் வீசும் உணவு, ஐயமே வேண்டாம் உன் லஞ்ச் பாக்ஸில் ஒரு பருக்கை கூட மீறாத உணவு, போட வேண்டும் அந்த அரிசுவை உணவு மென்று தின்று, ஔடதமாம் அம்மா செய்த உணவு, அகுது நீயும் பகிர்ந்துண்டு வாழ்க பல்லாண்டு. இந்த மாதிரி அடிக்கடி உங்களால் முடிஞ்ச 2 வரி வாசகம், கவிதை ஏதாவது எழுதி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அடுத்து உடற்பயிற்சி, விளையாட்டு, இதை பற்றி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு என்ன உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்னா, சின்ன சின்ன வேலை அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு பழக்கணும். அதுவே ஒரு நல்ல உடற்பயிற்சி தான். தியானம், யோகா இதெல்லாம் செய்கிறதுக்கு பழக்கலாம். அப்புறம் பாதுகாப்பான முறையில் நீச்சல், சைக்கிள் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரலாம். நீச்சல் அடிக்கும்போது அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கணும். சைக்கிள் ஓட்டும்போதும் அவங்க பக்கத்தில் இருக்கணும். அடுத்து வேர்க்க விறுவிறுக்க ஆடி பாடி ஓடி பாதுகாப்பாக விளையாடணும். குழந்தைகளை வெளியில் விளையாட விட்டு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு கண்காணிப்பு ரொம்ப அவசியம். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன செய்கிறாங்க, எப்படி விளையாடுறாங்க, பாதுகாப்பாக விளையாடுறாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மற்ற பணியெல்லாம் காட்டிலையும் பெற்ற பிள்ளைகள் நமக்கு முக்கியம். சின்ன கவனக்குறைவு அது இருந்தால் கூட பெரிய கவலைக்கு வித்திடும். அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அவங்கள கண்காணிச்சுக்கணும். சுத்தம் பற்றி குழந்தைங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் குழந்தைங்க சுத்தம்னா என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முகம், கை, கால் எல்லாமே நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவணும், வாய் கொப்பளிக்கணும். அதுக்கப்புறம் பிடிச்ச உணவுகளை தேவையான அளவு பரிமாறி உண்ணணும். உணவுப் பொருளை கண்டிப்பாக வீணடிக்கக்கூடாது. அதை பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். பசி எடுத்த பின்ன தான் சாப்பிடணும்.
தாகம் எடுத்த பிறகு தான் தண்ணி குடிக்கணும். ஓய்வு ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்தால் தூங்கணும், அதுவும் இரவில் மட்டும் தூங்கணும். பகல் தூக்கம் அவ்வளோவா நல்லதில்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பிடும்போது பேசவே கூடாது. இதனால் காற்று வயிற்றுக்குள்ளே போயிடும். சில சமயம் உணவு குழாய்க்குள்ளே செல்லாமல் சுவாச குழாய்க்கு போயிடும். அப்போ புறையேறி அது வெளியேற்றும். அதனால் கவனமாக சாப்பிட்ணும். டிவி, செல்ஃபோன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிடவே கூடாது. அடுத்து வயிறு முட்டையும் சாப்பிடக்கூடாது. அரை வயிறு உண்ணணும், கால் வயிறு நீர் பருகணும், கால் வயிறு காலியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல பின்பற்றணும். உணவு உண்ட பின் என்ன பண்ணணும், வாய்க்கு பிடிக்கணும். அது பல்லுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், கழிவுகளை தினமும் வெளியேற்ற குழந்தைக்கு பழக்கணும். கழிவறைக்கு தனி காலணிகளை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வரணும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் டெய்லி யூஸ் பண்ணால் அந்த குழந்தைகள் பெஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் குழந்தைங்க டெய்லி யூஸ் பண்ணால் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது வாரம் ஒரு தடவை எண்ணெய் குளியல் அவசியம். சீயக்காய் தூள் அதுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. பயத்த மாவுலாம் உடலுக்கு தேய்ச்சி குளிக்கணும். அது தோலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆண் குழந்தைகள் ஹேர் கட் பண்ணிக்கலாம். பெண் குழந்தை விரும்பினா அவங்களும் ஹேர் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி சீவிக்கணும். அப்படியே பறத்த தலை மாதிரி பறக்க விடக்கூடாது, அது நல்லதில்லை. நகங்களெல்லாம் வாரம் ஒரு தடவை வெட்டிக்கணும். அடுத்து கோடை காலத்தில் பருத்தி ஆடை, குல்லா இதெல்லாம் அணிஞ்சிக்கணும். வெளியில் போகும்போது குல்லா அணிஞ்சிட்டு போகணும். அப்புறம் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா கம்பளி ஆடைகளும் அணிஞ்சிக்கணும். மழை காலத்தில் வீட்டில் குளிருக்கு கம்பளி ஆடையும், மழையில் செல்லும்போது வெளியில் போகும்போது ரெயின் கோட்டு, கொடை இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்புறம் காலணிகளை கண்டிப்பாக அணிஞ்சு தான் வெளியில் செல்லணும் அப்படின்னு குழந்தைங்களை பழக்கி வச்சுருக்கணும். வெளி உடலுக்கு ஆரோக்கியம் சுத்தம் மற்றும் பாதுகாப்பு. அதே மாதிரி உள் உடலுக்கு ஆரோக்கியம் என்ன, தூய நீர், தூய ஆரோக்கிய உணவு, தூய்மையான காற்று, நேர்மறை சிந்தனை. உடல் மட்டுமல்ல, மனமும் வலிமையாக இருக்க வேண்டும். உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் வீட்டில் இந்த குரங்கு பொம்மை இருக்கும்ல, அதை வாங்கி வச்சுக்கலாம். என்ன குரங்கு பொம்மை, கண்ணு மூடி இருக்கும், காது மூடி இருக்கும், வாய் மூடி இருக்கும். அந்த குரங்கு பொம்மையை வாங்கி வச்சு தீயனவற்றை பார்க்கக்கூடாது, தீயனவற்றை கேட்கக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது, இதெல்லாம் பிள்ளைங்களும் விளக்கி சொல்லலாம். குழந்தைகளே, நல்லதை மட்டுமே பாருங்கள், நல்லதை மட்டுமே கேளுங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க, நல்லதை மட்டுமே செய்யுங்க. நல்லதே நடக்கும், ஆரோக்கியம் சிறக்கும். நன்றி, வணக்கம்.